ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், நம்ம முன்னாடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி மகாநதியில் வந்துட்டு அடுத்த ஒரு மேரேஜ் ட்ராக் தான் எஸ் அஜய் ராகினியுடைய அந்த திருட்டு கல்யாணம். ஸோ நம்ம கெஸ் பண்ண மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் நிவின் வந்து ஸ்டாப் பண்ணி நிவின் ஏன் அவங்க வந்தாருன்ற கேள்விக்கும் பதில் கிடைச்சிருச்சு. அவர் தான் ஸ்டாப் பண்ண தான் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி தான் கெஸ் பண்ணியிருந்தோம். அதுவுமே நடக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ப்ரோமோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன், விஜய் அண்ட் காவேரியுடைய அந்த லவ் சீன்ஸ். பட் பல்ப் மூமெண்ட் தான். பட் எனிவே அவங்க தனியாக செப்பரேட் சீன்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கூட ப்ரோமோ 2 போடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ ப்ரோமோ பற்றி பார்த்துடலாம். எஸ் அஜய் அண்ட் ராகினியுடைய மேரேஜ் ட்ராக் பற்றி நிவினுக்கு தெரிய வருது. ஸோ நிவின் வந்துட்டு அது எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல யமுனாக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குமரனுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல. குமரனுடைய ஃபோன் தான் இல்லையே, எடுக்கலையே. ஸோ நான் கூட நேற்று பேசியிருந்தேன் இல்லையா, குமரனுடைய இந்த ஃபோன் எடுக்காதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே ஒரு மேபி ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ யமுனா கால் பண்ணி சொன்ன உடனே இந்த மாதிரி எப்படியும் கல்யாணம் பண்ணி வந்துட்டா ராகினியால் காவேரி கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஸோ மேரேஜ் எப்படியோ ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி நிவின் வந்து சொல்லிட்டு இருக்காரு. பட் யமுனா வந்து பண்ணுவாங்களா, அதுதான் ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா ராகினி ஒருவேளை கல்யாணம் ஆகலாம் அப்படின்னா ராகினி திருப்பி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா நம்மளுடைய நிவினுக்கு ஸோ எப்படியும் ராகினி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அக்கா வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நமக்கு நிவின் தான் முக்கியம் அப்படின்னு எதாவது திங்க் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பட் அவங்க வந்து ஸோ வீட்டுக்கு சொல்ல மாட்டாங்கன்றது என்னுடைய ஒரு கெஸ். ஸோ இன்னொரு பக்கம் வந்து ட்ரை பண்ணுறாங்க குமரனுக்கு, பட் கிடைக்கிறது சான்சஸ் இல்லை. ஒருவேளை விஜயன் காவேரிக்கு நிவின் கால் பண்ணி சொல்லிடுவாரா, இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய கேள்வி. இவங்க சொன்னாங்க அப்படின்னா அங்கிருந்து அவங்க 2 பேரும் கிளம்பி இங்கே இந்த கோவிலுக்கு வர மாதிரி சீன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா கோவிலிருந்து நமக்கு ஷூட்டிங்ஸ் பட் அப்டேட்லாம் கிடைச்சது நம்மளுடைய விஜயன் காவேரி வர மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். பேரலாக கொஞ்சம் எபிசோட்ஸ் மட்டும் அவங்களுக்கு அந்த லவ் ட்ராக்ஸ் அங்கே மூவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சீன்ஸ்லாம் எடுத்தாங்க இல்லையா, ஃபியூ சீன்ஸ் மட்டும் நம்மளுடைய விஜய் காவேரி அண்ட் குமரன் கங்கா ஸோ இவங்களை வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த எபிசோட்ஸ் கொஞ்சம் டெலகாஸ்ட் பண்ணாங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எபிசோட்ஸ் எடுத்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக பெட்டராக பியூட்டிஃபுல்லாக லவ்வாக கொண்டு வந்திருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே வந்து அஜயன் ராகினியுடைய மேரேஜ் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு எனக்கு தெரிஞ்சு நடந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ராகினியுடைய மேரேஜ் ட்ராக் நடந்தால் தான் இங்கே இதுக்கப்புறம் ஃபர்தராக வீட்டில் ஸ்டோரி மூவ் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேரேஜ் முடிச்சு வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படிங்கிறதா. ஹோப் இந்த ட்ராக்லாம் வந்துட்டு டிஆர்பியில் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. ஸோ ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ எஸ்வி ஃபேன்ஸ் ஒரு பக்கம், இந்த மகாநதி ஃபேன்ஸ் ஒரு பக்கம். ஸோ சண்டைலாம் வேணாங்க. ஸோ டிஆர்பி ஏதோ ஒரு வகையில் குறைஞ்சிருக்கும், அடுத்தடுத்த வாரத்தில் ஏதோ ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிடும் அப்படிங்கிறதா. ஸோ ஒரு சில ஃபேன்ஸ் நீங்கள் இது மாதிரி இந்த மாதிரி சொல்லி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா மற்ற அதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் தான் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதா. ஸோ ஆர்டிஸ்ட் என்ன பாவம் பண்ணாங்க, ஸோ அவங்களுக்கு ஜஸ்ட் சீரியல் கமிட் ஆகிறாங்க, நடிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சீரியல் நல்லா சக்ஸஸ் ஆகி டிஆர்பி நல்லா வந்து ரொம்ப லாங் ரன்னிங் போனால் தான் அவங்களுடைய கெரியர் வைஸ் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதா. ஸோ அதனால் ரொம்ப பர்சனலாக போக வேண்டாமல் ஜஸ்ட் எபிசோட்ஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு டிஆர்பி வர்றதை வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதா. ஸோ நமக்கு எப்பயுமே குவாலிட்டியான எபிசோட்ஸ் கொடுக்குறோமா அதுதான் நம்மளுடைய பெஸ்ட். சிறகடி காசியுமே ஸ்டார்டிங் டேஸில் நல்லா எபிசோட்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க, ரேட்டிங் வராது. நான் அப்பயுமே சொன்னது என்னன்னா நம்ம பெஸ்ட்டை கொடுக்குறோம், அதுக்கான கண்டிப்பாக பலன் வரும் அப்படிங்கிறது தான். பட் அதே மாதிரி தான் மகாநதிக்கும் தே ஆர் கிவிங் தேர் பெஸ்ட். ஸோ அதுக்கான டிஆர்பி வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிறதா. ஸோ அதை பற்றிலாம் பெருசாக சண்டை போட்டுக்க வேணாம், எபிசோட் ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறதா. ஸோ இந்த வீடியோ இந்த அப்டேட் பற்றி உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.